கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යාපත්. எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார்? කීදෙනෙක් කියනවාද උන්වහන්සේ යාපත් වෙනවා කියලා? ஆமென். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. උන්වහන්සේගේ කරුණාව සෑම දිනෙදීම අපිට අලුත්ව තිබෙනවා. தேவன் நம்மை குறித்து ஒரு அழகான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපි කෙරෙහි තාමත් අලංකාර සැලසුමක් තබා அதுல ஒரு காரியம்தான், ඒකේ එක දෙයක් තමයි நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. අපි මේ පොළවේදී ආශිර්වාදමත්ව ඉන්න එක උන්වහන්සේගේ කැමැත්ත. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් ඒ විශ්වාස කරනවද? ஆமென். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? එහෙනම් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? நாங்க எப்படி இருக்கணும் இந்த பூமியில? අපි මේ පොළවේදී කොහමද ඉන්න ඕනේ? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ශබ්දයෙන් කියමු. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ආශිර්වාදමත්ව ඉන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அது தேவனுடைய நோக்கமாய் ඒ இருக்கிறது. උන්වහන්සේගේ අරමුණව තිබෙනවා. ஆண்டவர் உண்மை சொல்லுவாரா பொய் சொல்லுவாரா? උන්වහන්සේ ඇත්ත කියනවද බොරු කියනවද? ஆமென். ආමේන්. நம்ம நிறைய பொய் சொல்லலாம், අපි ගොඩාක් බොරු කියන්න පුළුවන්. ஆனா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. නමුත් ස්වාමීන් වහන්සේ බොරු කියන්නේ அவர் மாற மாட்டாரு. උන්වහන්සේ වෙනස් වෙන්නෙත් නැහැ. அவர் உண்மை உள்ள தேவன். උන්වහන්සේ අවංක දෙවියන් அவர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்திலும் அவர் உண்மை உள்ள தேவன். අපිට ස්වාමීන් වහන්සේ දුන්නා වූ සෑම පොරොන්දුවක් තුළ උන්වහන්සේ අවංකව ඇසිරෙනවා. ஆமென். ආමේන්. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? ஹalleluya. හalleluya. அப்ப இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும்தான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. අපි මේ පොළවේදී ආශිර්වාදමත්ව ඉන්න ඕනේ කියන එක තමයි උන්වහන්සේගේ இந்த කැමැත්ත. காலவேளை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க මේ போகிறோம். උදෑසන කාලේ උන්ගේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ නුඹට ආශිර්වාද කරනවා කියන මාතෘකාවෙන් අපි මෙහෙ உபாகமம் කරනවා. 28 அதிகாரத்துல 8 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். දිවිතිය කතා පොතේ 28 8 වෙනි පදයට අපි අරවගමු. உபாகமம் 28 அதிகாரம் 8வது வசனம். දිවිතිය කතාව 28 8. தமிழ் வேதாகமத்திலே 258 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே வாசிப்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சிங்களே ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ බලන්න. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரா? උන්වහන්සේ මොනවද කරන්න எல்லாரும் කැමති சேர்ந்து වෙන්නේ? ஒரு அந்த வசனத்தை வாசிப்போமா? සෑම දෙනා එක්ව මේ වචනේ කියමු. 8 வசனம். 8 වෙනි පදය. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? උන්වහන්සේ මොනවද කියලා තියෙන්නේ? எங்கள் களஞ்சியங்களிலும் අපේ ගබඩාවලදීද நாங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் අපේ දෑතේ සෑම ඵලයේදීද தரித்திரம் இருக்குமா ஆசீர்வாதம் இருக்குமா? ඉඟභාගයක් තියෙයිද නැත්නම් ආශිර්වාදයක් තියෙයිද? சேர்ந்து சொல்லுங்க, என்ன இருக்குமா? මොනවාද තියෙන්නේ? என்ன இருக்குமா? මොනවාද තියෙන්නේ? ஆசீர்வாதம். ஆமென். ආශිර්වාදය තියෙනවා. கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற தேசத்திலே උන්වහන්සේ අපිව තබලා තිබෙනා වූ දේශය තුලදී என்ன செய்வாரா? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ආශිර්වාද කරනවද නැද්ද? நம்ம மேல வெளிநாட்டுக்கெல்லாம் ஓட தேவையில்லை. අපි පිට රටට දුවන්න ඕන ஏன்னா අවශ්‍යතාවයක් வசனம் නැහැ. என்ன சொல்றது? අයිකුවත් උන්වහන්සේගේ වචනේ கர்த்தர் உனக்கு මොනවද கொடுத்த කියන්නේ? தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ නුඹට දුන්නා වූ දේශයේදී උන්වහන්සේ නුඹට ආශිර්වාද කරන සේක කියලා. ஆமென். ஏன்னா எங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். අපිට ආශිර්වාද කරන්නේ ස්වාමින් நம்ம වහන්සේ. எங்க இருந்தாலும் அவரால முடியும் எங்களை ஆசீர்வதிக்க. අපි කොහේ හිටියොත් උන්වහන්සේට පුළුවන් අපිට ආශිර්වාද කරන්න. ஹalleluya. හalleluya. விசுவாசிக்கிறீங்க தானே ஆண்டவருடைய வார்த்தையை? උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස ஆண்டவர் කරනවානේ. என்னை உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரா? උන්වහන්සේ මා කෙරෙහි எங்கள் ඔයගලන්ට களஞ்சியங்களை මොනවද ஆசீர்வதிப்பது, අපේ ගබඩාවලට நாங்கள் கையிடுற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பது. අපේ දෑත තබලා இந்த කරන ක්‍රියාවලට தேசத்திலே ආශිර්වාද அநேக කරන එක. ஜாதிகள் ஜனங்கள் இருந்தாலும் මේ දේශයේ බොහෝ ಜಾති ජනතාව හිටියොත් ஆமென். ආමේන්. நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்களா இல்லையா? බොහෝ ජාතියන් ඉන්නවද கிறிஸ்தவங்க නැද්ද? மட்டுமா இருக்காங்க? කිතුණියන් පමණයිද ඉන්නේ? நிறைய ஜாதி ஜனங்கள் බොහෝ இருக்கிறார்கள். ජාතියන් ජනතාව உபாகம் ඉන්නවා. 28:1 ஆண்டவர் என்ன சொன்னார்? ද්විතීය කතාව 28 එකේ උන්වහන්සේ பூமியில මොනවද இருக்கிற කිව්වේ? சகல ஜாதிகளிலும் මේ පොළවේ ඉන්නව සෑම ජාතියන් අතරේදී எப்படி வைப்பேன்னு சொன்னாரு? කොහමද උන්වහන්සේ තබනවා කිව්වේ? உன்னை மேன்மையாக ආමේන්. வைப்பேன். නුඹව මම උසස්ව அப்ப තබනවා எத்தனை කිව්වා. ஜாதி ஜனங்கள் இருந்தாலும் එහෙනම් කොච්චර ජාතියන් ජනතාව හිටියොත් ஆண்டவர் யார ஆசீர்வதிக்க விரும்புறாரு? උන්වහන්සේ කාටද ආශිර්වාද பக்கத்துல உள்ளவங்கள කරන්න பார்த்து කැමති? சொல்லுங்க. ළඟ ඉන්න අයට கர்த்தர் කියන්න. உங்களை தான் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ස්වාමීන් වහන්සේ ඔයාට තමයි ආශිර්වාද කරන්න කැමති ஆமென். කියලා. ආමේන්. நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவருடைய சித்தம். ඔයා තමයි ආශිර්වාදයෙන් ඉන්නේ උන්වහන්සේගේ நம்ம කැමත சில කියලා. என்ன நினைக்கிறோம்? අපි සමහරක් විට මොනවද ஐயோ හිතන්නේ? எங்களுக்கு ஒண்ணு இல்ல, අපිට කිසි දෙයක් எங்களுக்கு නැහැ. எந்த நாளும் கஷ்டம், අපිට හැමදාම எந்த අමාරු நாளும் කාලය, வறுமை, හැමදාම எந்த ඉඳපාරය, நாளும் தரித்திரம்,
හැමදාම ඉඟභාවය ஆமென். ආමේන් சில அவிதமான சூழ்நிலை இருக்குமே ஆனால் එවැනි වාර්තාවරණයක් තියෙනවා சில නම් நேரம் ஆராய்ந்து பார்க்க வேணும் எங்க பிழை விழுந்திருக்கிறது. අපි විමසලා බලන්න ඕනේ කොහෙද වැරදිලා තියෙන්නේ ஏன்னா කියලා நம்மை ஆசீர்வதிப்பதிலே தேவன் சித்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, ආමේන් අයිකවත් අපිට ආශිර්වාද කරන එක උන්වහන්සේගේ எங்களை කැමැත්ත පමණක් නෙවෙයි. ஆசீர்வதிப்பதற்காக அவர் வைராக்கியமாய் நிறைய நேரங்களில் செயல்பட்டிருக்கிறார். උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරන පිණිස බොහෝ අවස්ථාවලදී ජොලිතභාවයෙන් எங்களுக்கு උන්වහන්සේ தெரியும் ක්‍රියා කරනවා. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிள்ளையாமை பாலா கொண்டு வந்த நேரத்திலே අපි දන්නවා ඉස්රායෙල් ජනතාවට සාප කරන පිණිස පිළයාම ගෙනාපු අවස්ථාවේදී நாங்க ஒரு வாசிப்ப என்னாகம புத்தகத்திலே අපි කියමු ගණන් කතා පොතේ 22வது அதிகாரத்துல 22 වෙනි පරිච්ඡේදයේ 11 12 வசனங்கள் 11 වෙනි 12 වෙනි පදවල් 22ம் அதிகாரம் என்னாகம ගණන් කරන පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ 11 12 வசனம் 11 වෙනි 12 වෙනි පරිච්ඡේය පදය 200வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல வாசிப்போம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்ட எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இந்த பாலாக் ராஜா என்ன செய்திருக்கிறான்? මේ පාලාක් රජතුමා මොනවද தன் කරන්නේ? ஊழியக்காரர்களை அனுப்பி තමාගේ සේවකයන් යවලා பிலேயாமிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். පිළයම් ගාව එක දෙයක් කරන්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. யார் இந்த பிலேயாம்? කවුද මේ පිළයම් කියන්නේ? யார் பிலேயாம்? කවුද මෙයා? இவன் குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு மனிதன். මෙයා ශාස්ත්‍ර කියනව මිනිහෙක්. இவனுக்கு பணம் கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி ராஜா அழைக்கிறார். ඔහුට මුදල් දීලා ඉස්රායෙල් ජනතාවට සාප කරන පිණිස මේ රජතුමා என்ன சொல்றாரு කියනවා. பாருங்க. මොනවද කියන්නේ? பூமியின் விசாலத்தை மூடுகிற මේ පොළවේ විශාලකම ஒரு වසන්නා වූ ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ඉස්රායෙල් දේශයේ ඉඳලා මාත් සෙනගක් ඇවිල්ලා ඉන්නවා. ஆமென். ආමේන්. தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? දෙවියන් වහන්සේගේ සෙනග කොයි ආකාරයෙන් ඉන්නව සෙනගද? விசாலமான கூட்டம். ඉතාමත් විශාල ஆமென். සෙනගක්. எங்க ආමේන්. போனாலும் தனியே விளங்குற ஒரு கூட்டம். ඔය ගියොත් ඒගොල්ලන් තනියෙන් පෙන්නෙන්නව ඒ සෙනගක්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? ஆமென். ආමේன். ஹalleluya. ஹalleluya. எகிப்தின் ராஜா என்ன சொல்றாரு? எகிப்தின் ராஜா என்ன சாரி பாலாக் என்ன சொல்லுகிறாரு? පාලක් මොනවද කියන්නේ? இந்த ஜனங்களை நீ வந்து சபித்தால் මේ සෙනගට නුඹ සාප කරොත් ஒருவேளை யுத்தம் வந்தா සමහරකට යුද්ධයක් ආවොත් இவங்களை சீக்கிரம் முறியடிச்சிடலாம். මේ අයව මම ඉතාමත් ශීඝ්‍රව මම පාර දෙන්න அதுக்கு පුළුවන්. தேவன் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்துல ඊළඟ පදයේදී කියන ඒට දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்த இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? උන්වහන්සේගේ නාමය අපි මහිමයටපත් කරමු. ஆண்டவர் அங்க டக்குனு பிலேயாமோடு பேசுகிறார். ස්වාමින් වහන්සේ පිළියම් සමග කතා කරනවා. நீ அங்க போக கூடாது, නුඹ ඒ යන්න එපා. அந்த ஜனங்களை சபிக்க கூடாது. ඒ සෙනගට නුඹ සාප කරන්න හොඳ නැහැ. என்னுடைய இந்த ஜனங்கள் මාගේ මේ සෙනග எப்படிப்பட்ட ஜனங்கள்? කොයි ආකාරයෙන් ඉන්න ඕන சத்தமா සෙනගද? சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஜனங்கள்? කොයි ආකාරයෙන් ඉන්නව සෙනගද? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ආශිර්වාදමත් இவர்கள் සෙනග. சபிக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல. මේ අය සාප ලබා ගත්තා වූ සෙනග නෙවේ. ஹalleluya. හalleluya. பிலேயாமோடு தேவன் பேசுகிறார். පිළියම් සමග ස්වාමින් වහන්සේ කතා இப்ப இங்க කරනවා. பாலாக் ராஜா பிலேயாம வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. පාලක් රජතුමා පිළියම්ට එන්න එන්න කියලා இப்ப பிலேயாம் කියනවා. போக ரெடி ஆகுற நேரத்துல පිළියම් සූදානම් වෙද්දී 20வது வசனத்துல வாசிங்க. 20 වෙනි පදයේදී සඳහන් වෙනවා. இரவிலே தேவன் எங்க வராரா? කොහෙටද එන්නේ? ராத்திரி நேரத்துல கூட රෑ කාලයේදී யார தேடி வராரு? කාවද සොයාගෙන එන්නේ? பிலேயாம தேடி. පිළියම් සොයාගෙන ஏன் එනවා. பிலேயாம் இடத்துல வந்தாரு? ඇයි පිළියම් ගාව ආවේ? எதுக்கு வராரு? ඇයි ආවේ? அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் தேவன் வைராக்கியமா இருக்கிறபடினால උන්වහන්සේගේ සෙනගට ආශිර්වාද කරන්න ඕනේ කියන එකකින් උන්වහන්සේ ස්ථිරව ඉන්න என்ன නිසා சொல்றாரு பாருங்க. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லு வார்த்தையின்படி மாத்திர. ஹalleluya. ஹalleluya. ரைட். உன்னை தொந்தரவு பண்ணா நீ போ, ඒගොල්ලන්ට කරදර කරනවා නම් යන්න. ஆனா என்ன செய்ய கூடாது? නොමුත් මොනවද කරන්න එපා? நான் சொல்றத மட்டும் தான் நீ சொல்லணும். මම කියන දේ පමණයි නුඹ කියන්න ඕනේ. ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு தெரியும் பிள்ளையாம் வாயை திறந்தோனே என்ன வார்த்தை வந்துச்சு? කී දෙනෙක් දන්නවද පිළියම් මේ මුඛේ විවෘත කරපු අවස්ථාවේ මොනවද යාගේ මුඛින් පිටත් பிள்ளையாம் උනේ? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துக்கொண்டு පිළියම් ඉස්රායෙල් සෙනග දෙස බලාගෙන இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ඉස්රායෙල් ජනතාව එමිටියාවත කෙරේ ඒගොල්ලන් බැහැලා හිටියා. இவன் மலையில போய் ஏறி நின்ன
ஜனங்களை பார்த்து ඒ කන්ද උඩ නැගලා ඒ සෙනග දෙස බලාගෙන என்ன சொன்னாரு? ඔව් මොනවද කිව්වේ? எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙකුට எத்தனை දන්නවද? பேர் வாசிச்சிருக்கிறீங்க? කී දෙනෙක් ඒ කොටස කියවලා வாயை තියෙනවද? திறந்தா என்ன வார்த்தை வந்துச்சு? එයා මොකේ අරීදි මොන වචනේද එයාගෙන් පිටත් උනේ? ஆசீர்வாதமான வார்த்தைகள். ආශිර්වාදමත් වචන. இல்லையா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். මේ ඉස්රායෙල් සෙනග ආශිර්වාද காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. හරකන්ගේ බලය උන්ට තියෙනවා. இப்படி பலவிதமான ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வருகிறது. මෙවැනි නොයෙකුත් ආශිර්වාදමත් වචන ඔහුගේ මුඛයෙන් පිටත් වුණා. என்ன காரணம்? ඒකට හේතුව කුමක්ද? 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 24 වෙනි පරිච්ඡේදය අපි இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, දෙවෙනි පදයේ සඳහන් වෙනවා. தேவ ஆவி அவன் மேல் வந்தது. දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ ඔහු මත බැස ආවා. யார் மேல? කවුරු මතද? யார் மேல? කවුරු මතද? இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய මේ ශාස්ත්‍ර කියනා වූ இந்த ආත්මයෙන් பிள்ளையாம වෙනවා. அந்த அசுத்தாவி போயிட்டு එයන් තුල තිබුණා වූ අසුත ආත්මය පිටත් වෙලා என்ன ஆவி வந்துச்சா? මොන ආත්මයේද ආවේ? தேவ ஆவி. ආමේන්. දෙවියන් වහන්සේගේ ආත්මය. எதற்காக தேவன் இப்படி எல்லாம் கிரியை செய்தார்? ඇයි උන්වහන්සේ මෙවැනි ආකාරයෙන් ක්‍රියා அங்க කරන්නේ? இரவிலே அவன்ට பிள்ளையாம்ட்ட போறாரு, රෑ කාලේදී அவங்கள පිළියම් சபிக்காதன்னு சொல்றாரு. ඒට ශාප කරන්න එපා அந்த කියලා ஜனங்கள் කියනවා. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறாரு. ඒ සෙනග ආශිර්වාදය ලබා ගත්තා වූ සෙනග அதை කියලා மீறி அவன் කියනවා. வாயை திறந்தாலும் ඒකට වඩා වූ කට අරින අවස්ථාවේදී அவனுக்குள் தேவாவியான இறங்கி வந்து ඔහු තුල දෙවියන් වහන්සේගේ இஸ்ரவேல் ආත්මය ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார். ඉස්රායෙල් සෙනගට ආශිර්වාද කරන වචන උන්වහන්සේ පිටත් කරනවා. ஆமென். ආමේන්. விளங்குதா? நம்முடைய அப்பாவோட இருதயத்துல நானும் நீங்களும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். එහෙනම් ඔයගලන්ට තේරෙනවද අපේ පියාගේ හදවතේ මමයි ඔයගලන්ගොයි කොහමද ඉන්නේ කියලා? எப்படி இருக்கணும் விரும்புறாரு? කොහමද ඉන්න ඕනේ කියලා කැමති ඉන්නේ? ஆசீர்வாதமா இருக்கணும், ආශිර්වාදමත් செழிப்பா இருக்கணும், සඵලවත් භාවයෙන් உயர்வாக இருக்கணும். උසස්ව ඉන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அப்ப சில நேரத்துல ஏன் அது நம்முடைய வாழ்க்கையில இல்ல? එහෙනම් සමහරක් විට ඇයි අපේ ජීවිතේ ඒවා නැති වෙන්නේ? ஆமென். ආමේன். கர்த்தர் உண்மை உள்ளவரா இல்லையா? උන්වහන්සේ අවංක දෙවියන් වහන්සේද வாக்கு නැද්ද? பண்ணினதை நிறைவேற்றுவாரா இல்லையா? පොරොන්දු ඉෂ්ට කරනවද නැද්ද? ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னிடத்தில் உங்களிடத்திலே தேவன் சொல்லுகிறார். නොමුත් මගෙන් ඔයගලන්ගේ උන්වහන්සේ එක දෙයක් බලාපොරොත්තු වෙනවා. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ද්විතීය කතා පොතේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 14வது வசனத்தை வாசிங்க. 14 වෙනි පදය කියවන්න. 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 28 14 நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரை ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் பேசுகிறார். එකේ සිට 14 දක්වාම ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද அதுக்கு කියලා பிறகு කතා කරනවා. நிறைய வசனம் சாபத்தை குறித்து தேவன் பேசுகிறார். ඒකට පස්සේ උන්වහන්සේ බොහෝ වචන සාපයක් ලෙස කතා 14ஆம் කරනවා. வசனத்துல என்ன சொல்லுகிறார்? 14 වෙනි நீங்க அதுக்கு පදයේදී முன்னுக்கு வீட்ல කරනවා. போய் வாசிச்சு பாப்பீங்கன்னா ඒකට ප්‍රථමයෙන් තියෙන වචනේ කියවන්න நிறைய ගෙදර ගිහලා ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். බොහෝ ආශිර්වාද උන්වහන්සේ எத்தனை තබලා பேர் තියෙනවා. வாசிச்சிருக்கிறீங்க? කී දෙනෙක් ඒක කියවලා உபாகமம் තියෙනවද? 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? ද්විතීය කතාව 28 වෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. උන්වහන්සේ බොහෝ நீ ආශිර්වාද போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், නුඹ நீ පොළවේදී வருகையிலும் ආශිර්වාද ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், එන විටද நீ கடன் வாங்க ආශිර්වාද மாட்ட, கடன் கொடுப்ப, නුඹ ණය ගන්න ණය உன் දෙනවා. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், නුඹේ ගර්භයේ ඵලය உன்னை ஆடு மாடு ආශිර්වාද ஆசீர்வதிக்கப்படும், නුඹේ සිව්පවුන් நீ ආශිර්වාද கைட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். දෑතේ ඵලයට උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. நிறைய ஆசீர்வாத ஒரு லிஸ்டே தேவன் வைத்திருக்கிறார். බොහෝ දේවල් උන්වහන්සේ සටහන් කරලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அது பொய்க்கு ஆண்டவர் சொல்லல, ඒ බොරුවට කිව්වේ නෑ. உண்மையா அப்படி எங்களை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். අවංකවම අපිට ඒ ආකාරයෙන් ආශිර්වාද அப்படி කරන්න இந்த උන්වහන්සේ ஆசீர்வாதம் සූදානම්. எல்லாம் சொல்லிட்டு මේ ආශිර්වාදයේ සීල දේම කියලා அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல முன்னுக்கு என்ன சொன்னார்? 1ஆம் 2ஆம் வசனத்துல ඒ පළවෙනි දෙවෙනි පදවල වල ආශිර්වාදය කියන්න ප්‍රථමයෙන් මොනවද කිව්වේ? முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு என்ன சொல்ற பிராக்கெட் போட்டிருக்கா, ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. වරහන් තුලින් වගේ උන්වහන්සේ පස්සේ ඉස්සරහට උන්වහන්සේ සඳහන් කළා තියෙනවා. என்ன சொல்லியிருக்கிறாரு? මොනවද කියලා තියෙන්නේ? இல்லையா? அந்த 1ஆம் 2ஆம் வசனத்துக்கும் 14ஆம் வசனத்துக்கு முன்னுக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள். පළවෙනි දෙවෙනි පදවලට ඒ ආකාරයෙන් 14 වෙනකන් බොහෝ ආශිර්වාද තියෙනවා. 1ஆம் 2ஆம் வசனம் என்ன சொன்னாரு? පළවෙනි දෙවෙනි පදවල වල මොනවද කිව්වේ? நான் உனக்கு விதிக்கிற මම නුඹට දෙන්නාවෝ கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய අන ප්‍රකාරයෙන් නුඹ කරන්න நீ கவனமா இருக்கணும். නුඹ ඊටමත් என் පරිස්සම් சத்தத்துக்கு වෙන්න உண்மையாய் செவி கொடுக்கணும். මගේ හඬට නුඹ අවංකව ඇහුම්කන් දෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அப்ப உன்னை ஆசீர்வதிப்பேன். එවිට මම නුඹට அந்த ආශිර්වාද ஆசீர்வாதங்களை කරනවා. எல்லாம் சொல்லிட்டு මේ ආශිර්වාදයේ සියලු දේම கடைசியில කියලා 14ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? 4වෙනි පදයේදී උන්වහන්සේ මොනවද කියන්නේ? ஆ. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும். ஆமென். ආමේන්. என்னது?
මොනවාද? நான் எப்படினாலும் வாழ்றேன், මම කොහොම වුණත් ජීවත් වෙන්න. நான் என்ன பாவம்னாலும் செய்யறேன், මම මොන පාපය වුණත් කරන්න. நான் ஜெபிக்க மாட்டேன், මම යාඥා කරන්න. நான் வேதம் வாசிக்க மாட்டேன், උන්වහන්සේගේ වචනේ நான் කියවන්න. ஆலயத்துக்கு வர மாட்டேன், මම උන්වහන්සේගේ நான் ගෘහයට தசம එන්න. பாகம் கொடுக்க මම மாட்டேன், දසෙන් කොටස දෙන්න. நான் எல்லா பாவத்தையும் செய்வேன், මම සෑම පාපයක්ම කරනවා. ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. නමුත් ස්වාමින් වහන්සේ මට ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙන්න බෑ. ஆமென். ආමේන්. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා කියලා කියලා ஆனா என்ன තියෙනවා. சொல்லி இருக்காரு பாருங்க, නමුත් උන්වහන්සේ මොනවද இன்று நான் உனக்கு விதிக்கிற මම නුඹට දෙන්නා உன் தேவனாகிய கர்த்தருடைய මේ දෙව් ස්වාමින් වහන්සේගේ எல்லா கற்பனைகளின் படியும் සෑම ආඥාවක්ම கட்டளைகளின் படியும் මොනක්ද நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு සිරෙන්න නුඹ ඊටමත් அவர் පරිස්සම් වෙන්න சத்தத்துக்கு පිණිස செவி கொடாதே போவாயாகி. சாரி, எங்கேயோ போயிட்டேன், 15க்கு போயிட்டேன் இல்லையா? கர்த்தரின் கட்டளைகளில் கை கொள்ளவும் උන්වහන්සේගේ අනවලට කීකරු වෙන්නද அவைகளின்படி நடக்கவும் ඒවා පිළිපදින්නද அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். ඒවට ඇවුම්කන් දුන්නොත් ஆமென். ආමේන්. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் என்ன? එහෙනම් දැන් කල්පනා කරලා බලන්න ආශිර්වාදයේ නොමැති බවට මොනවාද හේතුව? எங்கேயோ ஒரு இடத்துல කොයිදෝ ස්ථානයකදී ட்ரக் மாறி போய்கிட்டு இருக்குது, ඒක අපේ පාර වෙනස් වෙලා තියෙනවා. வசனத்துக்குள்ள இல்ல, වචනය තුලින් නෑ, சத்தியத்துக்குள்ள இல்ல. සත්‍ය තුලින් නෑ. ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துல இருக்கிறோம், මොනාරි පාපයෙන් ඉන්න அல்லது පුළුවන්. ஏதோ ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருக்கிறோம், මොනාරි උන්වහන්සේ කිව්ව දේ කරන්න නැතුව ஏதோ ஒரு ඉන්නවා. இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியல்ல, මොනාරි ස්ථානයක උන්වහන්සේ ஏதோ ஆண்டவர் எச்சரிச்சு කීකරුනේ எச்சரித்து நாங்க செவி கொடுக்கறது இல்ல. නැත්තම් උන්වහන්සේ අවවාද දීලා අපි ඇවුම්කන් දුන්නේ. சில நேரம் எனக்கு நாங்க சின்ன பாவம் தான் செய்யறோம். සමහර විට හිතන අපි පොඩි පාපයක් තමයි කරන්නේ எத்தனை பேர் කියලා. எவ்வளவு பாவம் செய்யறாங்க, කොච්චර දෙනෙක් කොච්චර මහත් පාප பாஸ்டர் කරනවද? பாவம் செய்யறாங்க, පාස්ටර්ලා පව් කරනවා. சர்ச்சுக்கு போறவங்க பாவம் செய்யறாங்க. සභාවට යන්නේ අය පාප அதனால කරනවා. நான் செய்யறது சின்ன பாவம், ඒ නිසා මම කරන්නේ ඉතාමත් කුඩා நான் පාපයක් சொல்றது කියලා. சின்ன பொய். මම කියන එක ඉතාමත් කුඩා බොරුවක් කියලා. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுது அவருடைய வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன். ප්‍රේමවන්තනේ සෑම විටම நாங்க උන්වහන්සේ யாரா இருந்தாலும் சரி, අපි කවුරු நாங்கள் වුණත් எவரா இருந்தாலும் අපි சரி, කවුරු நாங்க වුණත් ஊழியக்காரரா இருக்கலாம், දේව நாங்க සේවකයන් වෙන්න விசுவாசியா පුළුවන්. இருக்கலாம், ඇදහිලිවන්තයන් වෙන්න පුළුවන්. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாரும் ஒண்ணுதான். ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ සෑම நாங்க දෙනාම அவருடைய එකම வார்த்தையின்படி ආකාරයෙන් இல்லைன்னா, උන්වහන්සේගේ அவருடைய වචනය கட்டளைகளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க கீழ்ப்படியலைன்னா උන්වහන්සේගේ ආඥාවලට මොනාරි ප්‍රකාරයෙන් කීකරු වෙන්නේ නැත්තම් தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ආමේන්. දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරන්න බෑ. ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சொல்றாரு, උන්වහන්සේ කියනවා இல்லையா, நான் உனக்கு விதிக்கிற உன் எல்லா கட்டளைகளுக்கும் අද මම නුඹට දෙන්නා වූ සෑම அவைகளின்படி ආඥාවකටද நடக்க ඒ ආකාරයෙන් නුඹ ඇසිරෙන්න அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். ඒවට ඇහුම්කම් දුන්නා නම් எத்தனையோ தடவை ஆண்டவர் பேசுறாரு, කොච්චරදෝ සැරයක් எத்தனையோ උන්වහන්සේ කතා காரியங்களை කරනවා. தேவன் உணர்த்துகிறாரு. කොච්චරදෝ දේවල් சில උන්වහන්සේ நேரம் පෙන්වන්න இது කරනවා. தவறுன்னு தெரியும், සමහර විට මේ இது වැරදි කියලා பாவம்னு දන්නවා. தெரியும், මේ පාප இது ක්‍රියාවක් ஆண்டவருக்கு කියලා දන්නවා. பிரியமில்லைன்னு தெரியும், මේක උන්වහන්සේට இது අකමැති ஆண்டவருக்கு දෙයක් කියලා சித்தமில்லைன்னு දන්නවා. தெரியும். මේක උන්වහන්සේට කැමති නැති දෙයක් කියලා அதை දන්නවා. நம்ம செய்றோம். නුමුත් කරනවා. அவருடைய எச்சரிப்புக்கு நாங்கள் கீழ்ப்படியல்ல, උන්වහන්සේ අවවාද அவருடைய දෙදී අපි வார்த்தைக்கு කීකරු நாங்கள் වෙන්නේ. கீழ்ப்படியல்ல. උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්නේ. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? නුමුත් අපි මොනවද நான் කියන්නේ? சர்ச்சுக்கு போறேன், මම සභාවට நான் යනවා. ஜெபிக்கிறேன். මම යාඥා කරනවා. ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல? ඇයි අපිට ஏன் ආශිර්වාද ஆண்டவர் எங்க නැත්තේ? பக்கம் கண்ணை திறக்கல? ඇයි උන්වහන්සේ අපේ පැත්තේ උන්වහන්සේගේ ඇස් ඇරෙන්නේ නැත්තේ நீங்க කියලා? உங்களை ஆராய்ந்து பாருங்க. ඔයගොල්ලන් කෙරෙහි විමසලා அவர் சொல்ற බලන්න. வண்ணமா எங்க வாழ்க்கை இருந்தால் උන්වහන්සේ කියනවා ආකාරයෙන් අපේ ජීවිතේ තියෙනවා නම් அவர் நமக்கு சொன்ன வண்ணமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ කිව්වා වූ ආකාරයෙන් උන්වහන්සේ අපිට ஏன்னா ආශිර්වාද 14 කරනවා. வசனத்துல கடைசி பகுதியில சொல்லுகிறார், 14 වෙනි පදයේදී අන්තිම செவி கொடுத்து வந்தால் ඇවුම්කන් දුන්නොත් கர்த்தர் உன்னை வாளாக்காமல் උන්වහන්සේ නුඹව වලිගි නොකර உன்னை ஆண்டவர் தலையாக்குவார், නුඹව ඉස කරනවා. நீ கீழாகாமல் மேலாகுவாய். නුඹ යටත් වෙන්නේ නැතුව උසස් වෙනවා කියලා. ஆமென். ආමේන්. பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்ல, ප්‍රශ්නේ ස්වාමින් වහන්සේ ගාව නෙවෙයි තියෙන්නේ. யார்கிட்ட இருக்குது? කවුරු ගාවද? நம்மகிட்ட தான். අපි ගාව நம்ம තමයි. ஆண்டவருக்குள்ள சரியா இல்ல, අපි ස්වාමින් நம்ம වහන්සේ சரியா ஜெபிக்கிறது இல்ல, நாங்க சரியா ஆண்டவரை தேடுறது இல்ல, අපි අරියාකාරී நாங்க ஆண்டவருக்கு உண்மையா இல்ல, අවංකව ஆனா නැහැ. நாங்க உட்கார்ந்து தடுமாறுறோம். නොමුත් අපි වාඩි වෙලා ஏன் ඉතාමත් ஆசீர்வதிக்கல? අමතක. ඇයි ஏன் ආශිර්වාද நாங்க ஐடி செய்கிறவர்கள் ஆசீர்வாதம் இல்ல? ඇයි මගේ දෑතේ நான் පරිදි எது செஞ்சாலும் ஏன் தோல்வி? ඇයි මම මොනා எது කරත් செஞ்சாலும் நன்மையா கிடைக்குது இல்லையே? ඇයි මට යාපතක් ஆசீர்வாதம் இல்லையே? ආශිර්වාදයක් නැත්තේ? ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ආත්මයන් වහන්සේ ඔයගලන් සමග உங்களை කතා කරනවා. ஆசீர்வதிப்பது தேவ சித்தம். ඔයගලන්ට ආශිර්වාද කරන එක உங்களை இந்த උන්වහන්සේ කැමති. பூமியில மேன்மையாக வைப்பது தேவ சித்தம். මේ පොළවේ ඔයගලන්ව උසස්ව තබන එක ஆனா උන්වහන්සේ கர்த்தர் ஒரு කැමති. காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறார். නොමුත් එක දෙයක් උන්වහන්සේ அவருடைய ඔයගලන් අහනවා. கட்டளைகளின்படி செய்ய கவனமாயிருங்க. උන්වහන්සේගේ ආඥා අනුව அவங்க පිළිපදින්න தவறு ඔයගලන් செய்யறேன்னு පරිස්සම් நீங்க වෙන්න. தவறு செய்யாதீங்க. එයාලා වැරදි කරනවා කියලා அவங்க ඔයගලන් பாவம் වැරදි செய்யறேன்னு කරන්න நீங்க பாவம் එයාලා செய்யாதீங்க. පව් කරනවා කියලා அவங்க ඔයගලන් පව් வசனத்துக்கு කරන්න එපා. கீழ்ப்படியலன்னு சொல்லி நீங்க கீழ்ப்படியாம එයාලා இருக்காதீங்க. වචනයට කීකරු වෙන්නේ නැහැ කියලා ඔයගලන් කීකරු වෙන්න තියෙන්න ஒவ்வொருவருக்கும் එපා. நியாய தீர்ப்பு இருக்கிறது. සෑම දෙනෙකුටම
මිනිස්සේ දවසක් තිබෙනවා. ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஒரு நாளே கொண்டு வந்து நிறுத்துவார். උන්වහන්සේ එක දවසක සෑම அப்பொழுது දෙනාම அவர்கள் செய்ததுக்கு அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட ඒ வேண்டும். අවස්ථාවේදී ඒගොල්ලන් කරපු දෙයට ඒගොල්ලන් උන්වහන්සේට ගණන් පෙන්වන්න ඕනේ. ஆமென். ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாருங்க. උන්වහන්සේට வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. වචනේ ආකාරයෙන් ජීවත් அப்புறம் වෙන්න வந்து බලන්න. கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலையா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ඒකට පස්සේ ආණ්ඩ ස්වාමිනී මට ආශිර්වාද කරාද නැද්ද කියලා. ஹalleluya. හalleluya. தேவன் உண்மை உள்ள மனுஷனை பரிபூர்ணமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். අවංක වූ මනුෂ්‍යයා උන්වහන්සේ සම්පූර්ණයෙන්ම ආශිර්වාද කරනවා. ආමේන්. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் தேவன் எங்களை அநேகருக்கு அதிகாரியாய் தேவன் வைப்பார். කෙටි දේ තුලින් අපි අවංක වෙන්නවා නම් උන්වහන්සේ මහත් දේ තුලින් අපිව අධිපතිකමක් උන්වහන්සේ ஏன்னா තබනවා. 15 வசனத்துல என்ன சொல்லுகிறார்? ඒකත් 15 වෙනි පදයේදී කියනවා இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் ஆமென். அதை தொடர்ந்து நிறைய காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். ඒකට පස්සේ උන්වහන්සේ නොයෙකුත් දේවල් කියලා තියෙනවා. இல்ல நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறதா சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறது தீர்மானிக்கிறது ஒரு காரியம் தான். අපි ආශිර්වාදමත් වෙන්න එකද නැත්නම් සාපේ ලබා ගන්නවද කියන එක තීරණය කරන්නේ එකම දෙයයි. என்ன காரியம்? මොනවාද ඒ දේ? நாங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? අපි ස්වාමින් වහන්සේ තුල කොහමද ඉන්නේ? எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? අපේ කිතුණු ජීවිතේ කොහමද තියෙන්නේ? ஆமென். ආමේන්. நம்ம வெளி அரங்கமா நல்ல ஒரு ஆக்டிங் கொடுக்கலாம். පිටස්තරව අපි කොහම වුණත් රංගපාන්න පුළුවන්. ஆமென். ආමේன். சொல்லல நீங்க எல்லாம் நடிக்கிறீங்கன்ட்டு. ඔයාලා රංගපානවා කියලා இல்ல இல்ல කියන්නේ நாங்க பரிசுத்தமா இருக்கிற மாதிரி, අපි අවංක පිරිසුදු ඉන්නවා ஜெபிக்கிற மாதிரி, යාඥා කරනවා ஊழியம் செய்யற மாதிரி, දේව සේවය කරනවා ආකාරයෙන් பக்தியா இருக்கிற மாதிரி. ශක්තිවන්තව ඉන්නවා ஆனால் ආකාරයෙන් தேவன் நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிறார். නොමුත් දෙවියන් වහන්සේ අපේ ඇතුළාන්ත පැත්ත බලනවා. ஆமென். ආමේன். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா அவர் அழகா சொல்லி இருக்கிறாரு. ඒකත් උන්වහන්සේ என்னுடைய ලස්සනට කියලා கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தால் ඔබ මගේ ආඥාවලට පිටාමත් පරිස්සමෙන් ඇවුම්කන් දුන්නොත් கர்த்தர் என்ன செய்வாரு? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ආශිර්වාද කරනවද නැද්ද? வாளாக்காமல் தலையாக்குவாரா இல்லையா? උන්වහන්සේ වලිගේ නොක ඉස්ස කරනවද නැද්ද? கீழாக்காமல் மேலாக்குவாரா இல்லையா? ආලත් කරන්නේ නැතුව උසස් කරනවද නැද්ද? ஆமென். ආමේன். அப்பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். එවිට මම අනිවාර්යයෙන්ම ආශිර්වාද தேவன் இந்த நாளிலிருந்து உங்களை ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலவரத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்றால் උන්වහන්සේ අද දින පටන් ඔයගලන්ව යාපත් ආශිර්වාදමත් ස්ථානයකට ගෙනියන්න உங்களை ඕනේ නා. தாழ்த்தி உங்களை ஆராய்ந்து பாருங்க. ඔයගලන්ව යටත් කරලා විමසලා சில බලන්න. நேரம் நம்ம நமக்கு என்ன சொல்லிக் கொள்ளுவோம்? සමහරක් විට අපි අපිට මොනවද කියාගන්නේ? என்ன சொல்லுவோம்? අපි මොනවද කියන්නේ? நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், මම හරි ආකාරයෙන් நான் ඉන්නවා. எல்லாத்துலயும் சரி, මම සෑම දේ என்னில තුළම எந்த பிழையும் இல்ல, මා තුළ මොන என்னில වැරද්දක් எந்த නැහැ. தவறும் இல்ல. මගේ කිසි වැරද්දක් නැහැ. ஆமென். ආමේන්. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்களே ஆலயத்துக்கு. යාඥා කරන්න දෙන්නේ ගියා උන්වහන්සේගේ ගෘහයට. யார் அவங்க? කවුද ඒ දෙදෙනා? பரிசேயரும் පරිසවර කෙනෙක්ද? ஆயக்காரரும். යාකාරය සුංගන් අය பரிசேயர் எப்படி ஜெபம் பண்ணாரு? ඒ පරිසවර කොහමද යාඥා කරේ? நான் யாரா இருக்கிறேன்? මම කවුද? சம்பளம் கொடுக்கிறேன், මම දසෙන් කොටස දෙනවා. ஆலயத்துக்கு வாரேன், උන්වහන්සේගේ ගෘහයට එනවා. உபவாசமா இருக்கிறேன். විහාරවෙන් ඉන්නවා. அந்த இருக்கிறானே அந்த பாவியை போல நான் அல்ல. ඒ පාපකාරයා වගේ නෙවෙයි මම. ஆமென். ආමේன். ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணாரு? ඒ සුංගන් අය කරන කෙනා කොහමද යාඥා ஆண்டவரே කරේ? நான் பாவியான மனுஷன், යන්නනේ මම පාප உங்களோட මනුෂ්‍ය. முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்ல, වහන්සේගේ මුණ දෙස බලන්නවත් මට සුදුසුකමක් என்னை නැහැ. மன்னியும் என்று. මට කමා කරන්න. ஆண்டவர் யார நீதிமானா எண்ணினார்? උන්වහන්සේ කාවද ධර්මිෂ්ඨ யாருடைய ஜெபத்தை கேட்டாரு? කාගේ යාඥාවද யாரு උන්වහන්සේ கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ කවුද ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ උන්ව යටත් කරන්නේ? அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். එයාට උන්වහන්සේ ආශිර්වාද நல்லா කරනවා. ஆராய்ஞ்சு பாருங்க. හොඳට විමසලා ஏதோ ஒரு බලන්න. விஷயத்துல ஆண்டவருக்கு நாங்க பிரியமில்லாதது செய்யறோமா? මොනාරි දේ තුලින් ஏதோ උන්වහන්සේ ஒரு අකමැති இடத்துல ஆண்டவர் දේවල් வார்த்தைக்கு நாங்க කරනවාද? கீழ்ப்படியலையா? මොනාරි ස්ථානයක උන්වහන්සේගේ ஏதோ ஒரு වචනේ காரியத்துல කීකරන්නේ சத்தியத்துக்கு முரணா போய் කොයි கொண்டிருக்கிறோமா? හරි ස්ථානයක සතියට පිටුපාගෙන අපි ජීවත් நம்ம වෙනවද? நினைக்கிறோம் 99 சரி ஒண்ணுதானே அது பரவாயில்லை අපි அப்படி. හිතනවා 99ක් හරි එකක් නේ වැරදුනේ කියලා. ஆண்டவருக்கு அந்த ஒண்ணு முக்கியம். උන්වහන්සේට ඒක දේ ඉතාමත් ஏன்னா වැදගත්. அதுல நீங்க வார்த்தைக்கு வெளியே இருக்கிறீங்க. අයිකුවත් ඒ දේ තුලින් වචනයට පිටුපාලා ඉන්නවා. ஆமென். ආමේන්. எங்களை சரி செய்து கொள்வோமே ஆனா, අපි අරිගස්ස அவருடைய ගන්නවා. வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமே ஆனா, උන්වහන්සේගේ වචනයට அவருடைய කීකර கட்டளைகளின்படி වෙනවා. செய்ய கவனமா வசனம் அப்படி சொல்லுது இல்லையா? උන්වහන්සේගේ ආඥා පිළිපදින්න ඉතාමත් சும்மா சொல்லல, පරිස්සම් எப்படி වෙන්න சொல்றாரு? කියලා. කොහොමද කියන්නේ? கவனம். ඉතාමත් පරිස්සම් වෙන්න කියලා. எத்தனை பேர் நம்ம
பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி இருப்போம். අපේ දරුවන්ට කී දෙනෙක් එහෙම අපි කියලා சும்மா சொல்றது තියෙනවද? வேற, නිකන් කියන එක சில නෙවෙයි. அம்மாமார் அங்க இருந்தே இப்படி செஞ்சிருப்போம். සමහර මව්වරුන් කියනවා අපි පරිස්සම් වෙන්න කියලා. கவனம். இப்படி சொல்லும் போதே பிள்ளைக்கு என்ன தெரியும்? පරිස්සම් කියලා කියන ළමයා දැනගන්නවා. என்ன தெரியும்? මොනවද දැනගන්නේ? எச்சரிக்கிறாங்க. මට අවවාද කරනවා. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? வாயில வார்த்தை வராட்டியும் எப்படி சொல்லுவோம் விரல்ல? වචනේ පිටත් அது என்ன அடையாளம்? කොහොමද මොනවාද කියලා ලකුණ? கவனமாயிரு. ඉතාමත් இப்ப පරිස්සම් වෙන්න. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. උන්වහන්සේ එහෙම තමයි வசனம் அப்படி කියන්නේ. இருக்குதா இல்லையா? වචනේ එහෙම තියනවද அவருடைய නැද්ද? வார்த்தையின்படி செய்ய, උන්වහන්සේගේ වචනයන් அவருடைய වලින් கட்டளைகளுக்கு ඇසිරෙන්න செவி கொடுக்க උන්වහන්සේගේ ආඥා පිළිපදින්න எப்படி இரு? කොහොමද ඉන්න කියන්නේ? கவனமாயிரு. පරිස්සම් වෙන්න அங்க කියලා. தவறினா எல்லாம் தவறிடும். ඒකේ අපි වැරදෙනවා නම් හැමදේම அப்புறம் ஆண்டவரை குறை වැරදෙනවා. சொல்லக்கூடாது. ඒකට පස්සේ උන්වහන්සේ දොස් எனக்கு කියන්න நியாயம் නෑ. செய்யல, ඇයි මට අර්ථය ஏன் කරේ என்ன නැත්තේ? ஆசீர்வதிக்கல, ඇයි මට ආශිර්වාද ஏன் කරේ எனக்கு නැත්තේ? அற்புதம் நடக்கல? ඇයි මට ආස්කමක් සිදු වුනේ නැත්තේ? ஹalleluya. හalleluya. ஆராய்ஞ்சு பாருங்க. විමසලා உங்களை බලන්න. சரி செய்து கொள்ளுங்க. උලං හරිගස්ස பரிசுத்தமா இருங்க. උන්වහන්සේට ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. උන්වහන්සේට எந்த කැමති சூழ்நிலையிலும் வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. සෑම අවස්ථාවලදී උන්වහන්සේගේ වචනය எப்பயும் අල්ලගන්න. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. උන්වහන්සේගේ වචනයට කීකරු அவங்க වෙන්න. இவங்கள பார்க்காதீங்க. අරයා මෙයාගෙන බලන්න එපා. நீங்க கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறீங்க? ඔයගොල්ලන් උන්වහන්සේ ඉදිරියේ කොහමද ඉන්නේ? ஆமென். ආමේන්. இல்ல, நாங்க வெள்ளிக்கிழமை தியானித்தோம். தானியேல் என்ன சொன்னாரு? අපි සිකුරාදා දවසේදී මෙනේ කරා දානියෙල් මොනවද කිව්වේ? நான் எப்படி இருக்கிறேன்? මම කොහමද ඉන්නේ? கர்த்தருக்கு முன்பதாக. ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ எப்பயும் கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி பாருங்க. සෑම විටම ස්වාමින් වහන්සේ கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறேன்? උන්වහන්සේ ඉදිරියේ කොහමද ඉන්නේ? குற்றமற்றவனாய் இருக்கிறேன். කිසිම දොස් නැති කෙනෙක් ලෙස. ஆமென். ஆமென். மத்தவங்கள நம்மள நிறைய குறை சொன்னாலும் பரவாயில்லை. අනිත් අය අපිට බොහෝ දොස් කිව්වොත් கர்த்தருக்கு කමන්නේ. முன்னுக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ අපි කොහමද அதுதான் ඉන්නේ? முக்கியம். ඒ තමයි තාම நாங்க எல்லாரும்